Puducherry, a charming union territory that was once a French colonial settlement. Stroll along the Bay of Bengal's seaside promenade, passing the 4-meter-high Gandhi Memorial statue. Explore ancient temples, grand churches, and immerse yourself in the bustling traffic as tourists flock to this vibrant town. Puducherry is where French elegance meets Indian tradition. இந்த கோபலங்கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி புதுச்சேரி கவர்மெண்டால் வந்து குப்பையை கொட்டினாங்க. The landfill, covering an area of 23.7 acres, resembles a towering mountain and frequently catches fire during the hot summer months. சார் நாங்கள் இங்கே வந்து ஒரு 500 குடும்பத்துக்கு மேலே இங்கே இருக்கிறோம் சார். 1000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே வாழ்ந்துருக்குறாங்க. இந்த குப்பை கொட்டுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஊறப்பட்ட நாற்றடிச்சு எல்லாருமே ஏரியா விட்டு காலி பண்ணி போயிடலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. வாடகைலாம் மோஸ்ட்லி 70% காலி பண்ணி போயிட்டாங்க. சொந்த வீடு கட்டிட்டு இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு 70% இங்கே இந்த ஏரியா விட்டு காலி பண்ணிடலாம். ஒரு ஸ்மெல்லு தாங்கலை, கொசு ஜாஸ்தியாக இருந்தது. அதால் நாய் ப்ரீடிங் பண்ணி எல்லாம் வந்ததா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சொந்தக்காரங்க யாரும் வர முடியல இந்த குப்பை கொட்டுறதுனால. பயிர் செஞ்ச இடம் தான். அந்த நீர்நிலை எப்படி இருக்குனாக்கா மினரல் வாட்டர் போல் இருந்தது அந்த நிலத்தில். குப்பையை கொட்ட என்ன ஆச்சுனாக்கா பூமி உள்ளே போய் நிலத்தடி நீரை மிதமாக பாதிச்சு போச்சு. ஆர்ஆர்பி, அதாவது ரிசோர்ஸ் ரெக்கவரி பார்க் என்ற குப்பை கொட்டும் தளம் முதல்ல வந்து குப்பை கொட்டும் தளமாக தான் இருந்தது. எந்தெந்த பகுதியிலேருந்து கொட்டுவாங்கன்னா புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவக்கரை நகராட்சி மற்றும் 2 நகராட்சியை சுற்றியுள்ள வில்லேஜ் பஞ்சாயத்து, புவான்னு சொல்லுவாங்க, புதுச்சேரி அர்பன் அக்முலரேஷன் ஏரியாஸ். புதுச்சேரி மாநிலத்தை சுத்தமாக சுகாதாரமாக வைத்திருப்பதற்கு அரசானது தனியார் வசம் அந்த பணியை ஒப்படைத்தது. This prompted the government to take action and reclaim the land by clearing the site using advanced screening technology. அது ஈரோடை சார்ந்த சிக்மா குளோபல் என்ற நிறுவனம் அந்த பணியை எடுத்து இப்பொழுது சரியாக செய்து கொண்டு வருகிறது. இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு அசைன் பண்ண உடனே நாங்கள் அந்த சைட்டை விசிட் பண்ணும்பொழுது 23 ஏக்கரில் 20 ஏக்கர் ஃபுல்லாகவே ஒரு 15 to 17 மீட்டர் ஹைட்டுக்கு குப்பை மலை போல் குந்திருந்தது. இதை சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் பிளான் பண்ணி இந்த 17 மீட்டர் ஹைட் உள்ள குப்பையை ஃபஸ்ட்டு விண்ட்ரோ பண்ணிவிட்டு அதில் வந்து பயோகல்ச்சர் என்ற ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கோன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து பிரித்தெடுக்கும் பணியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். Full transparency and real-time data monitoring are ensured through an online, state-of-the-art ERP system. Refuse Derived Fuel (RDF) is harnessed as an alternative energy source in cement and power plants, replacing fossil fuels. 1 lakh டன்ஸுக்கு மேலே இருக்கிற RDF வந்து சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு மாற்று எரிபொருளாக நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். RDF is safely combusted in boilers and kilns at temperatures exceeding 1000 degrees Celsius, adhering to CPCB guidelines to generate heat energy while maintaining safe emission standards. இந்த முதல்கட்ட பணியில் சுமார் 5.5 லட்சம் டன் குப்பைகள் அகற்றப்பட்டு 14 ஏக்கர் நிலம் மீட்டெடுப்பு செய்யப்பட்டது. இந்த பணி 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முடிவு பெற்றது. இரண்டாவது கட்டத்தில் சுமார் 3.5 லட்சம் டன் குப்பைகள் அகற்றப்பட்டு 6 ஏக்கர் நிலம் மீட்டெடுப்பு செய்யப்பட்டது. Across India, biomining projects have been conducted, and Puducherry as a union territory has set a record by producing the largest amount of RDF from a single dump site with over 1.38 lakhs metric tons of plastic waste. இந்தியாவில் வந்து புதுச்சேரி மாநிலத்திலேருந்து முதல் முறையாக வந்து இந்த பிளாஸ்டிக்குகளை வந்து மறுசுழற்சி செஞ்சு நாங்கள் இந்தளவுக்கு ஒரு முன்னேற்றம் அடைவோன்றது மேலும் மேலும் வந்து நம்மளால் சுற்றுச்சூழல் நல்லா பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தெம்பையும் கொடுத்துருக்கு. நிலத்தடி நீர் வந்து கெட்டுருச்சுன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்தே வந்து பார்த்து நிலத்தடி டெஸ்ட் எடுத்து பார்த்து ஓரளவுக்கு பியூரிஃபை ஆகிருக்கு வாட்டரு அப்படின்னு சொல்லி அவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. டெய்லி சுத்தம் பண்ணிடுறாங்க. சுத்தம் பண்ண நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். In total, 9.01 lakh metric tons of legacy waste were processed at the Puducherry site. CO2 mitigation by processing MSW 6,24,176 metric tons. This is equivalent to greenhouse gas emissions from gasoline-powered passenger 1,48,555 vehicles driven for 1 year.
This is equivalent to greenhouse gas emissions avoided by 165 wind turbines running for a year. This is equivalent to carbon sequestered by 728,744 acres of US forests in 1 year. இந்த சிக்மா நிறுவனம் வந்ததுனால மிகப்பெரிய பயன் என்னன்னாக்கா, ஏற்கனவே குப்பை கொட்டத்துக்கு முன்னால் எப்படி நிலமை இருந்ததோ அதுபோல் இந்த நிலமை என்ன ஆச்சுனாக்கா, குப்பையை தரம் பிரித்து குப்பையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா சிறப்பாக அமைஞ்சு போச்சு. With over 1.38 lakh metric tons of RDF recovered, CO2 mitigation by processing RDF 23,193 metric tons. This is equivalent to greenhouse gas emissions from gasoline-powered passenger 5,520 vehicles driven for 1 year. This is equivalent to greenhouse gas emissions avoided by 6 wind turbines running for a year. This is equivalent to carbon sequestered by 27,079 acres of US forests in 1 year. இந்த ப்ராஜெக்டை நாங்கள் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம்னா எங்கள் ஜிக்மா டீம் மட்டும் காரணம் இல்லை. எங்களுக்கு உறுதுணையாக இருந்த புதுச்சேரி மாநில அரசு, உள்ளாட்சித்துறை இவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மற்றும் புடா ஜிக்மா குளோபல் நிறுவனத்தோட சேர்ந்து செய்த இந்த ப்ராஜெக்டோடைய சக்ஸஸ் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இந்த நிறுவனத்தினுடைய பணியானது நம்முடைய புதுச்சேரிக்கு ஒரு பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதனுடைய பணி பாராட்டக்கூடியது. அவருடைய சிக்மா நிறுவனம் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டிய வாழ்த்துக்கள்.